ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான உளுத்தம்பருப்பு, அதுவும் வந்து தோல் உளுத்தம்பருப்பு வச்சுட்டு லட்டு உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சத்தானது. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட கொடுத்தாவே குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு வந்து தோலோடு உள்ள உளுந்தப்பருப்பு எடுத்துக்கிட்டு அது நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து வடிகட்டி வைக்கலாம். எப்படியா இருந்தாலும் மண் வரும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா இது நல்லா வந்து வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இறங்கிட்ட பின்னாடி ஒரு துணி வச்சுட்டு நம்ம இந்த துணியில் வந்து பரப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே நல்லா வந்து இது ஆறிடும். இது நல்லா காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதுக்கு ஃபேனுக்கு அடியில் இல்லாட்டிக்கு நம்ம வந்து கவுண்டர் டாப் மேலேயே இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கரலாம். இப்போ இது நல்லா ஆறிட்ட பின்னாடி வெறும் வானிலையில் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி செய்யவோன்னா மண் தூசி எதுவும் இருக்காது, தைரியமாக செய்யலாம். அதனால தான் இது மாதிரி நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா வந்து மிதமான சூடில் வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதிலே நமக்கு நல்லா வீடே கமகமன்னு மணக்கும். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கால்சியம், அயன் சத்தெல்லாம் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உளுத்தம் பருப்பில் அவ்வளோ சத்து. அது மட்டும் இல்லை, தோல் உளுந்து தான் வெள்ளை உளுந்தை விட நல்ல சத்தானது. ஸோ வந்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அதோட வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறிட்ட பின்னாடி இதை போட்டுட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு, இது 1 கப்பு உளுந்துனா 1/4 கப்பு வேர்க்கடலை, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தோல் இருந்தாலும் பரவாயில்ல. அதோட வந்து 1 கப்பு வெல்லம், பிடிச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து பல்ஸ் மோடில் வந்து அரைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் உறுத்து விட்டுக்கோங்க. அதோட நல்லெண்ணெய் வச்சு இது செஞ்சு பாருங்கள். இந்த உருண்டை ரொம்ப சத்தானது. ஸோ நல்லெண்ணெயை வந்து ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அப்படி வீட்டில் நல்லெண்ணெய் இல்லாட்டிக்கு நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு எதாக இருந்தாலும் அளவு கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறையாவும் எடுக்கல, கம்மியாகவும் எடுக்கல, கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து பத்துச்சு எனக்கு. ரொம்ப தீய விட வேணாம், எண்ணெயை சூடானா போதும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையில் எதுவுமே சேர்க்கலை, இதுவே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் முந்திரி பருப்பை கூட தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இப்போ கை பொறுக்கிற சூடில் நல்லா கலந்துக்கலாம். இந்த எண்ணெயில் உள்ள இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த தடுக்கா பேன்லேருந்து. அதோட இப்போ வந்து நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த மீடியம் சைஸுக்கு வந்து மொத்தம் 22 உருண்டை வந்துச்சு. அழகாக பிடிக்க வந்துடும் இந்த அளவுகளில் பிடிச்சோம்னா. இது மாதிரி நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கிறலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை டெய்லி ஒன்று சாப்பிட ஒன்று கொடுத்துருங்க. இல்லை ஸ்கூலுக்கு வந்து பிரேக் டைமுக்கு கூட கொடுத்து விட்டுடலாம். இந்த லட்டு உருண்டையை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாகவும் ஹெல்த்தியான ஒரு உருண்டை. இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நிறைய எண்ணெய் தேவையே படாது. 1/4 கப்பு கரெக்டாக இருந்துச்சு இந்த உளுந்த மாவுக்கு. 1 கப்பு மாவு உளுந்துக்கு வந்து 1/4 கப்பு எண்ணெய், நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பும் கரெக்டாக திட்டமாக இருக்கும். 1 கப்பு வெல்லம். இது மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப சத்தான, ஆரோக்கியமான, பாரம்பரியமான லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியம் தானே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நான் எல்லாமே பிடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த கரெக்டாக இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு. அந்த சூடாடையே பிடிச்சிருங்க லைட்டாக. ரொம்ப ருசியான உருண்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை.